மதுராந்தகம் அருகே 3 மாதத்திற்கு முன்பு போதிய தரம் இல்லாமல் போடப்பட்ட தேசிய நெடுஞ்சாலை குண்டும் குழியுமாக மாறியுள்ளதால் வாகன ஓட்டிகள் அதிக அளவில் சிரமத்தை அனுபவித்து வருகின்றனர். மேலும் தேசிய நெடுஞ்சாலை என்பதால் அதிவேகத்தில் வரும் வாகனங்கள் குண்டும் குழியுமான சாலையில் பயணிக்கும் போது நிலை தடுமாறி கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டு சமீப காலமாக உயிரிழப்புகள் ஏற்படுவது வாகன ஓட்டிகள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே மாமண்டூரில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடுமையாக சேதமடைந்தது. அதனால் விபத்துகள் ஏற்படத் தொடங்கியதை அடுத்து வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சாலையை சீரமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அந்த கோரிக்கையை ஏற்று அந்த இடத்தில் 3 மாதத்திற்கு முன்பு 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிதாக தார் சாலை போடப்பட்டது. சாலை புதிதாக போடப்பட்டும் தரமாக இல்லாததால் அந்த சாலை 3 மாதத்திற்குள் குண்டும் குழியுமாக மாறியது. தற்போது அந்த இடத்தில் போகும் வாகனங்கள் குலுங்கியபடிதான் மெதுவாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன. தேசிய நெடுஞ்சாலை என்பதால் அதிவேகமாக வரும் இருசக்கர வாகன ஓட்டிகள் சாலைகளில் உள்ள குழிகளால் நிலை தடுமாறி கீழே விழும் நிலை ஏற்படுகிறது. மேலும் பின்னால் வரக்கூடிய வாகனங்கள் அவர்கள் மீது ஏறி அவ்வப்போது விபத்துகளும் ஏற்பட்டு வருகின்றன. இப்படித்தான் கடந்த 1 வாரத்திற்கு முன்பு இருசக்கர வாகனத்தில் வந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர். பின்னால் வந்த லாரி அவர்கள் மீது ஏறியதில் ஒரு பெண் குழந்தை மற்றும் குழந்தையின் தந்தை ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பலியாகிய துயர சம்பவமும் நடந்தது. மோசமாகியுள்ள சாலையால் 4 சக்கர வாகனங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி அவ்வப்போது விபத்து ஏற்படுகிறது. குண்டும் குழியுமாக மாறியுள்ள சாலையால் வாகனங்கள் அதிகளவில் குலுங்கி பழுதடைந்து அதிகளவில் விபத்து நடைபெறுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். சுங்கச்சாவடியில் அதிகளவில் கட்டணம் வசூல் செய்யும் நிர்வாகம் சாலையை பராமரிப்பதில் போதிய அக்கறை காட்டுவதில்லை. மாவட்ட நிர்வாகமும் நெடுஞ்சாலைத்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த சாலையை சீரமைத்து தர வேண்டும். அப்போதுதான் இந்த பகுதியில் விபத்து ஏற்படுவதை தடுக்க முடியும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பாலத்தை பற்றி பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அது சுத்தமாக சரியில்லை. எல்லா வண்டியும் வந்து இடிச்சிட்டு ஆக்சிடென்ட் ஆகி தான் இருக்குது. அதை சீரமைக்கணும். அப்புறம் இங்கே மாமண்டூரில் வந்து ரோடு வந்து ரொம்ப குண்டு குழியமாக இருக்குது. அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அது அரசாங்கம் வந்து உடனே தலையிட்டு அதை சீரமைக்க தர மாட்டோம். இந்த டோல்கேட் எதுக்கு தான் போகிறானுங்க? டோல்கேட் எடுக்கிறது எதுக்கு? ஒன்றுமே நம்ம வேஸ்ட் தான். இந்த டோல்கேட் இப்போ ரோடு போட்டு வேஸ்ட் தான் ரோடு. குண்டும் குழியுமாக மாறியுள்ள தேசிய நெடுஞ்சாலை அடுத்த உயிர்களை பலி வாங்குவதற்குள் சாலையை சீரமைக்க வேண்டும் என்பதே பலரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.